எல்லாரும் இந்த நாய் 360யோட சென்னை காதல் பிராங்க் வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம சரத் அண்ணா இந்த பவித்ரான்ற பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இப்படி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிரும் அந்த பொண்ணு. இவர் ப்ரப்போசலா பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த பாப்பா இவர்கிட்ட வந்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுக்கப்புறம் அண்ணன் காரு ஆப்பிள் லேப்டாப்னு சொல்லி காட்டி அங்கே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டா பவித்ரான்ற பொண்ணு இவரை தேடி ஆஃபீஸ்க்கே வந்து இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வளைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா நம்மளோட பாப்பா உள்ள வருது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த நிலைமையில பார்த்த அந்த பாப்பா என்ன ஃபீலிங்ஸா பேசு தெரியுமா? இவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அங்கிருந்து விரட்டி அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த பாப்பா கொஞ்சம் கூட அங்க வெயிட் பண்ணல. எனக்கு நல்லதுன்னு தோணுது, நீங்க நல்லா இருங்க, என்னோட லவ் உண்மையா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா நினைக்கிறாங்க, என்னோட லவ் உண்மையா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா நினைக்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டு போற அந்த சாக்லேட்டும் பொக்கையும் தூக்கி எறிஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இது 3வது பாட்டா கண்டினியூ ஆகுது. பாருங்க, நான் லவ் மேரேஜ் ஆக்சுவலி நாங்களும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பாருங்க, நான் லவ் மேரேஜ் ஆக்சுவலி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வீட்டுல வந்துட்டு கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப நான் எதுவும் சேவ் பண்ணவே இல்லை, நம்ம வந்துட்டு சேவ் பண்ணாமலே கல்யாணம் பண்ணிட்டா பின்னாடி குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு 10 ரூபா வேணும்ல, அங்க எங்க போறது அப்படின்னு கேக்குறாரு சார். Subscribe to Assaults.